வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 300 நாட்கள் தொட்டுள்ளது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த பாலஸ்தீன காசாவின் பிரதமர் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதி ஊர்வலம் இன்று ஈரானில் நடைபெற்றுள்ளது. மிகப்பெரிய அளவில் மக்கள் திரளாக அதில் கலந்து கொண்டுள்ளனர். சற்று முன்பு அவரது உடல் கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாளை அங்கே இறுதி மரியாதை செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவித்துள்ளன. அதேபோல் மறுபுறம் அதே இரவில் 2 தினம் முன்பு அதே இரவில் ஹெஸ்புல்லாவின் மற்றொரு முக்கியமான தளபதியாகவும் தலைவராகவும் இருந்த ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார். அவருக்கான இறுதி அஞ்சலி நிகழ்வில் இன்று பேசும்போது ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நசுருல்லா பல தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். அதில் மிக முக்கியமாக நாங்கள் வைத்திருந்த அனைத்து எல்லை கோடுகளையும் இஸ்ரேல் உடைத்து விட்டது. அதற்கு அடுத்த கட்டத்திற்கு எங்களை நகர்த்திவிட்டது. இனி போர் நாங்களும் நீங்களும் நினைத்தாலும் திரும்பி வர முடியாத இடத்திற்கு சென்று விட்டது. இனி அதற்கான மிக கடுமையான விளைவுகளை ஜியோனிஸ்ட் என்டிட்டி சந்திக்கும் என்று கூறியிருந்தார். இதுதான் அதன் சுருக்கம். ஆனால் இதன் விரிவாக தெளிவாக எதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார், அதன் அர்த்தம் என்ன என்பதையும் தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த இதுல இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஈரான் தரப்புல இருந்து வர்றதெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அதனுடைய சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடிய அலி கமேனி அவர் நீங்க கனியேவை கொண்டது எந்த காரணத்தை கொண்டும் உங்களை மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம், அதுக்கான விளைவு அப்படின்றது மிக கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அவரோட இணையதளத்திலையும் ரிவெஞ்ச் ஃபார் டியர் ஹனியேவ் அப்படின்னு சொல்லி அவங்க இணையதளத்திலையும் அவரோட பேஜ்ல அதை ஏற்றிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது வெவ்வேறு நகர்வுகள் நடந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. நிறைய காலையிலிருந்து தோழர்களும் பார்த்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரானுடைய நடப்பு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அலி பஹேரியும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோவ் சர்கேவும் பேசியிருக்கிறாங்க. பேசுனதுல காசாலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்துக்கோங்க, அமைதி நிலவருக்கு என்ன ஒன்றா நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பண்றோம், ஹனியேவுடைய இறப்புக்கு எங்களுடைய கண்டனத்தையும் இரங்கலையும் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. இவர் சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல இன்னொரு செய்தி வருது. என்னன்னா, ஈரானுடைய மேற்கு பகுதியில S-300 சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஈரான் அப்படின்னு. அது ரஷ்யாவோட தயாரிப்பு. இதெல்லாம் ஏதோ ஒரு அறிகுறியை காட்டுதோ அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலா என்ன நடக்குது? ஏன்னா நாங்க என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்குது அப்படின்னு. அதை பத்தி சொல்லுங்களேன், என்ன நடக்குது ஆக்சுவலா? என்ன நடக்குதுன்னு தோழர்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். என்னன்னா, எனக்கு இன்னைக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு, என்னுடைய இன்டர்நெட் பிரச்சனை. ஸோ அதனால நான் ஃபோன்ல தான் பேசுறேன். மேபி உங்களுக்கு சவுண்டு கம்மியா வரும், அதற்காக மன்னிக்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தினுடைய தீவிரம் என்னங்கிறத பத்தி பேசிட்டோம்னா, இப்போ இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பெறுறதுக்கான அவசியம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நடந்த பிரச்சனையினோட தீவிரம், அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, ஐ திங்க் இது இது ரொம்ப கிரேவ் சினாரியோ அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பல ரெட் லைன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு இஸ்ரேல். ஸோ அது இஸ்ரேல் கிராஸ் பண்ணது கிடையாது, ஒட்டுமொத்தமா மேற்குலக அணியினுடைய முன்கள வீரர்களா நிக்கிற இஸ்ரேலுங்கிறது இந்த ரெட் லைன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் என்னங்கிறத நம்ம பின்னாடி பேசலாம். ஆனா இதனுடைய நடைமுறையில என்னென்ன ரெட்லைன்ஸ் இஸ்ரேல் கிராஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய தீவிரத்தன்மைங்கிறது இன்னைக்கு அலசி ஆராயப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம்,
அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ன்னு போர் சமாதான காலங்கள்ல உலகத்தினுடைய நார்ம்ஸ் 2 நாடுகளுக்கு இடையிலான போரோ, சமாதான பேச்சுவார்த்தையோ இடம்பெறும்போது, சில சர்டைன் ரூல்ஸ் வந்து இருக்கு. இப்படிதான் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ வந்து பிரேக் பண்ணாம நடந்துக்கிட்டா மட்டும்தான் அமைதியையோ, இல்ல போரின் முடிவுகளையோ உலகத்தினால தங்களுடைய கட்டுப்பாட்டுகள்ல வச்சுக்க முடியும். சர்வதேச விதிகளின் அடிப்படையில கட்டுப்பாட்டுல இருக்கணும் உலக நாடுகள் அப்படின்னா, இந்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ங்கிறது மிக முக்கியமானது. ஸோ நீங்க ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ட கம்ப்ளீட்டா வந்து மாத்துறீங்க, புது நார்ம்ஸ செட் பண்றீங்க அப்படின்னா, உலகத்துல அமைதி நிலவறதும், பிரச்சனைகளோட தீர்வுகள வந்து எட்டுறதுங்கிறது அ சாத்தியம் இல்லாத ஒன்றா போயிடும். ஸோ இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயங்கள், இதற்கு முன்னாடி கடந்த 2 ஆண்டுகளா நடைபெறுற விஷயங்கள் எல்லாமே, மேற்கத்திய அணிகள், குறிப்பா வந்து அமெரிக்க தலைமையிலான இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் இந்த கம்ப்ளீட் நார்ம்ஸ் இதுவரைக்கும் இருக்கிற நார்ம்ஸ், இன்டர்நேஷனல் லா இது எல்லாத்தையுமே வந்து உடைக்கிற பணியில தெளிவா ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அது வந்து லாங் டைமா அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் குளோபல் ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல குளோபல் இம்பீரியலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத அவங்க இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கங்கிறத வெளிப்படுத்துது. இன்னொரு பக்கம் அது இப்போ இஸ்ரேலினுடைய போர், இந்த போர் வந்து இனப்படுகொலை போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது அன்றாடம் அது வந்து வயலேட் பண்ணப்படுது. இந்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ங்கிறது அன்றாடம் வயலேட் பண்ணப்படுது. இப்ப இதுல என்னென்ன ரெட் லைன்ஸ வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல முதல் விஷயம், இவங்களுடைய எதிரி படைகள் இப்போ நேரடியா சண்டையில் ஈடுபட்டுட்டு இருக்கிறது ஹமாஸ் அமைப்பு, ஹமாஸ் கூட இருக்கிற பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற அமைப்புகள். அவங்களுடைய அட்மோஸ்ட் லீடர், பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டிக்கல் லீடரை அசாசினேட் பண்ணியிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் லீடரை அசாசினேட் பண்ணியிருக்கிறாங்கிறது மட்டும் இல்ல, அவரு மிலிட்டரி லீடர்ஷிப்ல இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து அசாசினேட் பண்ணியிருக்கிறாங்க. பொலிட் பீரோவுடைய தலைவரை வந்து அசாசினேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அசாசினேஷனை எங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய பேக் போனா கருதப்படுற அட்வர்சரி ஈரானுடைய தலைநகரத்துல பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுக்குள்ள பண்ணது மட்டும் இல்ல, ஈரானுடைய தலைநகரத்துக்குள்ள பண்ணியிருக்கிறாங்க. சோ இது 2வது ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணுது. முதல் ரெட் லைனு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர், உங்களுடைய ஆப்போனன்ட்னுடைய பொலிட்டிக்கல் ஃபிகரை கொலை பண்ணியிருக்கீங்க. அந்த கொலைய எதிரி நாட்டினுடைய இந்த அமைப்புகளுக்கு தலைவரா கருதப்படுற எதிரி நாட்டினுடைய தலைநகரத்துல வச்சு கொலை பண்ணிருக்கீங்க. சோ இந்த 2 ரெட் லைனை வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு அடையாளமா கருதப்படுறது பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் தான். பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தான் இப்ப இந்த போரை பொறுத்தளவுல பிரதானமான குழு. ஸோ அந்த குழுவை சுத்தி தான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் இயங்குது. இப்ப இவங்க எல்லாருமே சப்போர்ட் ஃப்ரண்டா இது வரைக்கும் இயங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதனுடைய மையம்ங்கிறது பலஸ்தீன்ல இருந்து இயங்குற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். அவர்களுடைய மையமா இருக்கிறது ஹமாஸ்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு. அவங்களுடைய சீஃப், அவங்களுடைய பொலிட் பீரோ சீஃப வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வயலேஷன்லயே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரெட் லைன் வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருதான் வந்து சீஃப் நெகோஷியேட்டர். இந்த நெகோசியேஷன் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபடும்போது, நெகோஷியேட்டிங் டீம லீட் பண்ற மிக முக்கியமான தலைவர், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல இருக்கிற மிக முக்கியமான தலைவரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து பீஸ் மேக்கிங் ப்ராசஸ சபட்டாஜ் பண்றதுக்கான நடவடிக்கையா அது நடைபெற்று இருக்கு. ஈரான்ங்கிற தங்களுடைய பிரைமரி அட்வர்சரிய போருக்குள்ள இழுக்கிறதுக்கான தாக்குதல்ங்கிறது அவங்களுடைய தலைநகரத்துல நடைபெற்று இருக்கு.
ஸோ எல்லா வகையான ரெட் லைனையும் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமகாலத்துல அதற்கு முந்தின நாள் இரவு, அதாவது அன்றைய இரவு இவர் வந்து 2 மணிக்கு, விடிய காலம் 2 மணிக்கு இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அன்று நாள் இரவு ஹெஸ்புல்லாவினுடைய 2ஆம் கட்ட தலைவரா கருதப்படுற ஹசன் நஸ்ரல்லாவினுடைய அட்வைசரா இருக்கிற ஃபசூத் சுக்கர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தலைவர் மீதான தாக்குதல் குடியிருப்பு பகுதியில நடத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்காரு. இப்படி சீரியஸ் ஆஃப் வயலேஷன்ஸ் வந்து இவங்க கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கிறாங்க இந்த 2 நாட்களுக்குள்ள. ஸோ இந்த இந்த நடவடிக்கைகள் எல்லாமே கம்ப்ளீட் ரெட் லைன்ஸ் வந்து கிராஸ் பண்ண நடவடிக்கைகள். இந்த ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் போற பொறுத்தல ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் நீங்க பண்ணும்போது அன்பிரடிக்டபிளா வந்து நீங்க இதுவரைக்கும் இல்லாத நடைமுறைகளை கடந்து நீங்க வந்து போய் எதிர் நாட்டினுடைய தலைநகரத்துல அவங்களுடைய தலைவர்களை கொல்றது மட்டும் இல்ல, இந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவரா இருக்கிறவரை கொல்றது, உங்களுடைய எல்லா எதிரி நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்களை வந்து அசாசினேட் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க பண்றீங்கன்னா இது கம்ப்ளீட் எல்லா ரெட் லைன்ஸையும் வந்து பிரேக் பண்றதா தான் அர்த்தமாகுது. ஸோ இதுல ஈரான் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எங்களுடைய மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினுடைய தலைவரை வந்து கொலை பண்ணது மட்டும் இல்ல, அவர் எங்களுடைய டியர் ஃப்ரெண்டு, அவரை கொலை பண்ணது மட்டும் இல்ல, எங்களுடைய டெரிட்டரியில கொலை பண்ணிருக்கீங்க, எங்களுடைய டெரிட்டரியிலையும் எங்களுடைய தலைநகரத்துல வச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய அவமானமா அவங்க கருதுறது என்னன்னா, அவர் எங்களுடைய கெஸ்டா வந்தவங்க கொலை பண்ணிருக்கீங்க. ஒரு விருந்தினரா நாங்க எங்களுடைய அரசு விருந்தினரா அழைத்து வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு கெஸ்ட்டை வந்து நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானம். இது ஈரானை பொறுத்தளவுல மிகப்பெரிய அவமானம். அது மட்டும் இல்ல, அவர் எந்த நிகழ்வுக்காக வந்தாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, புது அதிபரினுடைய பதவியேற்பு விழாவுக்காக வந்தவர். ஸோ இப்படி பல்வேறு வகையில ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க இஸ்ரேல். இப்ப பல்வேறு வகையில எல்லா வகையான இதுல இன்னொன்னு சேர்த்து சொல்லணும். ரெட்லைனை என்னன்னா அந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு வந்தவங்க வந்து உலகம் முழுக்க இருந்து 110 பேர் வந்திருக்காங்க மொத்தம். இப்ப இது என்னவா பார்க்கப்படும் அப்படின்னா, இது வெறுமனே பலஸ்தீன் இஸ்ரேலுக்கு உண்டான பிரச்சனை அல்லது வந்து இந்த இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு உண்டான பிரச்சனை மட்டும் பார்க்கப்படாம, அப்ப ஈரான் உள்ள எந்த நாட்டு தலைவர் உள்ள வந்தாலும் அவருக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துரும். இதுதான் வந்து பச்சையா சொல்லணும்னா இதுதான் இதோட ஃபேக்ட். இதுதான் உள்ளுக்குள்ள இருந்து இதை டீப்பா பார்க்குற ஆட்கள் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா 110 நாடுகள்ல இருந்து வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க. உங்களுடைய மிக நெருக்கமான உங்க கூட தோளோட தோல நிற்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து அவங்க கொள்றதுக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்ப மீதி இருக்கிறவங்களையும் நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க, எப்படி பாதுகாப்பீங்கன்ற ஒரு கேள்வி வந்துடும். இதுதான் வந்து யாரும் வாயத்தரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் பச்சையா சொல்லணும்னா. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஈரானுக்கு வந்துட்டதா தான் நான் பார்க்குறேன். இல்ல உண்மைதான். நீங்க சொல்றதுதான் நான் வந்து சொல்றேன். இந்த அவமானத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட் வயலேஷன். எல்லாத்தையும் வந்து அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரெட் லைனையும் வயலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்போடையும் இருக்க முடியாது. கண்டிப்பா பதிலடி வந்து நடவடிக்கைங்கிறது தவிர்க்க முடியாததா ஆகுது. ஏன்னா எதிரடியினால தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க எதிரணி. ஸோ ஈரான் தரப்புல இருந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்து இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளணும்னா இவங்க தாக்குதல் நடத்தி தான் ஆகணும். இவங்களுக்கு வேற வழி இல்லை. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமாகவும் இருந்தது. அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க மேற்கத்திய நாடுகளுடைய தரப்பு. ஸோ இவ்வளவு வயலேஷன்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஈரான் வந்து தாக்குதல் நடத்த போகுதுங்கிறது உறுதியாயிடுச்சு. இன்னைக்கு ஹசன் நஸ்ரல்லா பேசும்போது அவர் இது எல்லா விஷயத்தையுமே தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அவர் வந்து நீங்க ஈரானுடைய சாவர்னிட்டி இன்டெகிரிட்டியில தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்ல, ஈரானுடைய ஹானர்ல தாக்குதல் நடத்திட்டீங்க. எனிமி வந்து என்ன திங்கிங்ல வந்து இந்த மாதிரியான ஸ்டூபிடிட்டியை வந்து பண்ணான்னு தெரியல. ஆனா இது வந்து மிக மோசமான ஒரு ஸ்டூபிட் நடவடிக்கை.
இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கையை எதிரி பண்ணிட்டு எதுவும் நடக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனத்திலையும் கேவலமான ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறத ஹசன் நஸ்ரல்லா சொல்லியிருக்கிறாரு. அவர் அதை மட்டும் சொல்லல. அவர் வந்து இதுவரைக்கும் சப்போர்ட் ஃப்ரண்டா தான் நாங்க இருந்தோம். உதவிக்கு வர்ற முனைகளா தான் எங்களுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இதுவரைக்கும் இயங்குனுச்சு. அது ஒரு நியூ ஃபேஸ்க்குள்ள போகுது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. இனிமே வந்து இது நேரடியான பேட்டில் ஃபீல்டுக்குள்ள தான் இதற்கான பதிலடிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இதுல அத- மறைமுகமா அதாவது வந்து சொல்லுங்க. நீங்க காசால வந்து பாலஸ்தீன சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ன பண்றாங்களோ அதை நாங்க பண்ணுவோம். இதுவரைக்கும் நாங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸா மட்டும்தான் நாங்க இருந்தோம். எப்படி ஏமன் இருந்துச்சோ அது போல இனி வந்து நம்ம நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ண போறோம். நேரடியா களத்துக்கு உங்க கூட ஓப்பன் வர்றோம் அப்படின்றத அர்த்தம் இது. இதுதான் அதனுடைய கலோக்கியலான வார்த்தை. கரெக்டா? ஆமா, கிட்டத்தட்ட அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனிமே வந்து இது அடுத்த கட்ட போரை நோக்கி போயிருச்சுங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அடுத்த கட்ட போருங்கிறது என்ன மாதிரியான வடிவத்துல வந்து இடம்பெறும் என்னங்கிறத இன்னும் கிளாரிட்டியா தெரியல. அதாவது ஈரானுடைய தாக்குதல்ங்கிறது உறுதியானதுங்கிறத ஹசன் நஸ்ரல்லா சொல்லியிருக்கிறாரு. இப்படியான ஒரு வயலேஷனை நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காரு. சோ இந்த பேனிக்ங்கிறது இஸ்ரேல் முழுக்க வந்து இன்னைக்கு பரவி இருக்குது. பெரும்பாலான ஃப்ளைட் நிறுவனங்கள், விமான நிறுவனங்கள் தங்களுடைய ஃப்ளைட்டுகளை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஷெல்டர்ஸ் வந்து முழுக்க வந்து அதாவது இஸ்ரேல் முழுக்க வந்து ஷெல்டர்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. மொசாது சின்பெட் வந்து ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி அலர்ட் வந்து எல்லாருக்கும் அட்வைசரி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க, தலைவர்களுக்கு எல்லாம். எந்த தலைவர்களும் தங்களுடைய அனுமதி இல்லாம எங்கேயும் வந்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. ஹைலி இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுடைய பயணங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அறிவுறுத்தலா. சோ இதே சமகாலத்துல அமெரிக்காவுடைய 13 கப்பல்கள் இஸ்ரேலை சுற்றி வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதா அமெரிக்க தரப்புல இருந்து செய்தி கசிய விடப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஜெனரல் வந்து சொன்னதா செய்தி கசிய விடப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ் சென்றிருந்த லாய்ட் ஆஸ்டின் பேசும்போது ஏப்ரல் மாசத்துல எப்படி இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக நாங்க தடுப்பு நடவடிக்கையில ஈடுபட்டோமோ அதே மாதிரி மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக நாங்க உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுல அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்கன் பேசும்போது இந்த தாக்குதல் நடவடிக்கை எங்களுக்கு முன்னமே தெரியாது, எங்களுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லப்படலை அப்படின்னு மலிப்பி இருக்கிறார். பிளிங்கன்கிறவர் இன்னைக்கு டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டிக்குள்ள, உலகத்தினுடைய டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு அன்ட்ரஸ்ட்வர்த்தி டிப்ளமேட்னா பிளிங்கன் தான். அவர் சொல்ற எந்த விஷயமும் உண்மை கிடையாது, அவர் சொல்றதுக்கு எதிர்மாறானதுதான் வந்து உண்மை. சோ அந்த இடத்துல பிளிங்கன் வந்து தெளிவுபடுத்துறாரு, தங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்கிறத பிளிங்கனுடைய வார்த்தையிலிருந்து நம்மளால உறுதியா உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா பிளிங்கன் வந்து எது உண்மையோ அதுக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடிய ஒரு நபர். அதுதான் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டிக்குள்ள வந்து அவருக்கு வந்து ஒரு உண்மையை பேசக்கூடியவர்ங்கிற பேருங்கிறது சுத்தமாவே கிடையாது. பொய்யை மட்டுமே பேசக்கூடிய நபர். ஒட்டுமொத்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒட்டுமொத்தமாவே வந்து பொய்யை மட்டுமே பேசக்கூடிய நபர்களா தான் இருக்கிறாங்க. சோ அதனால பிளிங்கன் சொல்றத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவரு பொய் தான் பேசுவாரு. அதே மாதிரி லாய்ட் ஆஸ்டின் தெளிவுபடுத்திட்டாரு, தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா நாங்க வந்து பாதுகாப்பு கொடுப்போம்ட்டு. அவங்களுடைய கப்பல்கள் 13 கப்பல்கள் அந்த பகுதியில கொண்டு வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தியிருக்காங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. பிரிட்டனுடைய கப்பல்கள் வந்து இந்த பகுதியில பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. சைப்ரஸ்ல வந்து ஹை அலர்ட் கொடுத்து சைப்ரஸ்ல இருக்கிற அசட்ஸ் அதனுடைய பரப்பு முழுக்க வந்து ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டு எச்சரிக்கையா இருக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா வந்து சைப்ரஸ் முழுக்க வந்து செய்திகள் பரவி இருக்கிறதா சொல்றாங்க.
ஓ எல்லா வகையிலையும் இப்ப நீங்க சொன்ன இந்த தகவலோட சேர்த்தோம்னா இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை வந்து இவங்க ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்கன்னா அடுத்த கட்டமான பெரிய போருக்கான எல்லா தயாரிப்புகளும் எல்லா தரப்புனாலையும் வந்து நகர்த்தப்பட்டுருச்சுங்கிறது தான் கிளியரா தெரியுது. ஸோ இது வந்து எப்போ வந்து இந்த தாக்குதல் நடவடிக்கை ஆரம்பிக்கும், என்ன மாதிரியான தாக்குதல் நடவடிக்கை ஆரம்பிக்க போகுது, என்ன டார்கெட்டை வந்து அவங்க தாக்க போறாங்க, அதை வந்து எந்தெந்த ஃப்ரண்ட் வந்து இதை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கிளியரா தெரியல. ஆனா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, ஹசன் நஸ்ரல்லாவினுடைய பேச்சை பொறுத்தளவுல அவர் சொல்லியிருக்கிறதுல இருந்து ஒரு விஷயத்த கிளியரா சொல்றாரு. இந்த போருங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சுங்கிறத தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி எல்லா சப்போர்ட் ஃப்ரண்ட்டும் இனி இனி நேரடி போருக்குள்ள இறங்குறதுக்கான சூழல் வந்து உருவாயிட்டதா வந்து சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஒரு மல்டி ஃப்ரண்ட் வாரா தான் வந்து அடுத்து விரிவடைய போகுதுங்கிறத தெளிவுபடுத்துறாரு. அதே மாதிரி இந்த இரண்டாவது அறிக்கையை வந்து இவங்க வெளியிடும்போது, ஐஆர்ஜிசி வந்து வெளியிடும்போது அதுல தெளிவுபடுத்தியிருந்தாங்க, இதற்கான பதிலடி ரிவெஞ்ச்ங்கிறது ஒட்டுமொத்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்து இதற்கான ரிவெஞ்ச் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, போன அந்த ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ்ல ஈரான் மட்டுமே வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருந்தது தாக்குதல் நடவடிக்கையில. இப்ப நடக்க போற தாக்குதல்ங்கிறது அந்த மாதிரி இல்லாம எல்லா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டும் வந்து தாக்குதலை வந்து ஆரம்பிக்க போறாங்க. அது வந்து வெறும் இஸ்ரேல் மட்டுமே அதுல மையமா இருக்குமா தாக்குதல்ல அப்படிங்கிறத வந்து நம்மளால இப்ப சொல்ல முடியல. ஒருவேளை வந்து அமெரிக்கன் பேசஸும் இதுல மையமா இருக்கலாம். ஸோ அதனால இது எந்த மாதிரியான தாக்குதல் வரப்போகுது, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதற்கு எதிர் ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கக்கூடிய அமெரிக்கன் அலைஸ் தடுப்பாரணை உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்காங்கிறது தெரியுது. பென்டகான் வந்து சிஎன்எனுக்கு கொடுத்த தகவல் பிரகாரம் 72 மணி நேரத்துல, இது நேத்தி கொடுத்த தகவல், 72 மணி நேரத்துல ஈரான் தரப்புல இருந்து தாக்குதல் வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 72 மணி நேரம்னா 3 நாள் கிட்டத்தட்ட. தோழர் இந்த இதுல 3 நாளுக்குள்ள இல்ல இதுல ஒண்ணும் இல்ல. இவங்க எங்க இருந்து இந்த 72 மணி நேரம் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இது ஒரு தொடக்கத்துல இருந்து பாக்குற சாதாரண ஆளுக்கு தெரியும். அக்டோபர் 7 தொடங்குனது சனிக்கிழமை. அந்த ஏப்ரல் 14 மார்ச் 13 அந்த நைட் நடத்தினாங்கல்ல தாக்குதல் ஈரான், அது சனிக்கிழமை. இப்போ இவங்க கணக்குப்படி இன்னைக்கு வியாழக்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, சனிக்கிழமை நைட்டு தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கணக்கு இப்படி தான் இவங்க ஒவ்வொரு தடவையும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வேற ஒன்றும் இருக்காது. இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து அமெரிக்கா சொல்றது, இஸ்ரேல் சொல்றது, இதை மட்டுமே வந்து இது பாருங்க நாங்க சொன்னோம் இது போல தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு காட்டுற மாதிரியான நடவடிக்கைகளை ஈரான் மற்றும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் செஞ்சிருச்சு. இனி அதை செய்யக்கூடாது. இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளேயே வந்து ரூல் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ரூல் ஆஃப் தி வார் அப்படின்னு சொல்லி அறம் சார்ந்து நின்னே சண்டை போட்டுட்டாங்க. இனி அது எதுவுமே கூடாது. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க அவன் எப்படி சண்டை போறானோ அதே போல நீங்க வந்து எல்லா அறத்தையும் எல்லா இதையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு சண்டையை மட்டும் அவனை போட்டு கொல்றதை மட்டும் பாருங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒரு பக்கத்துல இருந்து வருது. இந்த விமர்சனம் சரியா? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. மேற்கு உலகங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுது, மற்ற இங்க இருக்கக்கூடிய மேற்காசியா எப்படி பண்ணுது, இதுக்கு ரஷ்யாவுடைய இது எப்படி இருக்கு, பார்வை எப்படி இருக்கு, இதெல்லாம் கரெக்ட். ஆனா பாட்டம் கோர் விஷயமா நான் இதைத்தான் பாக்குறேன். இதைத்தான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் காலையில இருந்து. இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். நீங்க கோடு போட்டு நான் நேர்மையா நடந்து சண்டை நடத்துறேன் அப்படின்றது போதும். அவன மாதிரி எப்ப இவங்க வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு நேரா வந்து சண்டை போட போறாங்க அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. இதைத்தான் பல தோழர்கள் நம்மளுடைய டெலிகிராம்லயும் கேட்டிருக்காங்க, நம்ம யூடியூப் கமெண்ட்லயும் கேட்டிருக்காங்க. இல்ல அது கேட்டிருக்கிறாங்க. நீங்க பல விஷயங்களை பார்க்கணும். உங்களுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரியான ரோக் நடவடிக்கையில ஈடுபடுறதுங்கிறது இது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற மாதிரிதான். ஒரு கெட்ட பேர் வாங்கணும்னாக்க நீங்க ஒரு செகண்ட்ல வந்து உங்களால கெட்ட பேர் வாங்கிட முடியும். ஆனா நல்ல பேர் வாங்கணும்னா நீங்க வாழ்க்கை முழுக்க நல்லது பண்ணா மட்டும்தான் நல்ல பேர் வாங்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு சின்ன கெட்ட விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுடைய அவ்வளவு காலம் சம்பாதிச்ச நல்ல பேருங்கிறது போயிடும். ஸோ அதனால இது வந்து இந்த கெட்ட பேர் வாங்கி
பழிவாங்கணும், இல்ல உங்கள வந்து கோவத்த உண்டாக்கணும், இல்ல போரை விரிவாக்கணும், இல்ல அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெட்ட பேரை உருவாக்கி, அதன் மூலமா வந்து கெட்ட பேரை உருவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இயங்குறவங்களுக்கும், மற்றவர்களுக்கும் நெறைய வேறுபாடுகள் இருக்கு. முதல்ல நீங்க அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்குள்ள நீங்க போக போறீங்கன்னா, உங்களுக்கு அவங்கள மாதிரி புரபகேண்டா மெஷின் வேணும். இப்ப அமெரிக்கா, இல்ல இஸ்ரேல் 2 நாடுகளும் ஒரு தவற பண்ணிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து தவறுகளா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதிரி ஒரே ஒரு சின்ன தவறு நடந்ததா, அந்த சந்தர்ப்பம் வந்து அதுக்கு சாதகமா வந்துருச்சுன்னா, அத மையப்படுத்தி அவங்களுடைய புரபகேண்டாவ வந்து ஆரம்பிப்பாங்க. சோ இது எப்படின்னா, நீங்க தொடர்ந்து தவறுகள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு நடக்கிற மாதிரியான ஒரு க்ளூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அத வந்து ஊதி பெருசாக்குங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தாரக மந்திரமா அந்த புரபகேண்டால வந்து அவங்க பண்றாங்க. சோ இத வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லா இன்சிடென்ட்லயுமே தெரியும். இப்ப அக்டோபர் 7ல நடந்த தாக்குதல்ங்கிறது ஒரு ஒரு மிகச்சிறந்த மிலிட்டரி ஆப்பரேஷன். ஆனா அவங்க என்ன மாதிரியான தகவல்கள கொண்டு வந்து அத வந்து ஒரு போருக்கு தேவையான விஷயமா வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. 75 ஆண்டு கால ஆக்குபேஷன வந்து மறைச்சாங்க. நடந்த அந்த ஒரு நாள் தாக்குதல்ல முதல்ல எடுத்த உடனே அவங்க வெளியிட்ட தகவல்ங்கிறது 1500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதா வந்து ஒரு தகவல சொல்லி ஊதி பூதாகரமாக்குனாங்க. அதுல 40 குழந்தைகள் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்கன்னாங்க. அதுல ம உயிரோட எரித்து கொல்லப்பட்ட குழந்தைகள பத்தி பேசுனாங்க. ஓவன்ல வச்சு எரிச்சதா பேசுனாங்க. மாஸ் ரேப் நடந்ததா சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு 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 மிலிட்டரி ஆப்பரேஷன் அது ஒரு ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடைபெறும்போது, இது நடந்ததா, நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிந்திக்கிறதுக்கு பதிலா, அவங்க வந்து ஒரு தகவல வந்து நேரேஷன வந்து செட் பண்ணி, நடந்தது ஒரு பார்பாரிக் ஆக்ஷன். மனிதகுலத்திற்கு விரோதமான ஒரு தீவிரவாத நடவடிக்கை நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத தான் வந்து அவங்க கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அத ப்ரொஜெக்ட் பண்ணி, அந்த செய்திய வந்து பிரதானப்படுத்தி, உதாகரமா மாத்தி, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 14,000த்திற்கும் மேற்பட்ட 15,000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள வந்து கொன்றுருக்காங்க. அந்த 15,000 குழந்தைகள கொன்னதெல்லாம் வந்து இன்னைக்கு செய்தியே கிடையாது. ஒரு சின்ன நிகழ்வு. இந்த மஸ்தல் ஷாம்ஸ்ங்கிற ஒரு ஒரு நகரத்துல, கோலான் ஹைட்ஸ்ல இருக்கிற ஒரு நகரத்துல சிரியன் குழந்தைகள் ஒரு 13 பேர் வந்து இறந்து போனத, அந்த ஒரு சந்தேகம் மட்டும் தான் இருந்தது. ஒருவேள ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட் தாக்குதல்ல அது இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. ஏன்னா யார் நடத்துனாங்கங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அத எப்படி மாத்தி, அந்த குழந்தைகளுடைய உயிரிழப்புங்கிறது ஏதோ இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நடைபெறாதது. இஸ்ரேல்ங்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இறங்காதுங்கிற மாதிரி அத வந்து முன்னகர்த்துனாங்க. இன்னைக்கு அதையே மையமா வச்சு போர விரிவாக்குறதுக்கான எல்லா பணிகள்லயும் ஈடுபடுறாங்க. இப்ப இத வந்து ஜஸ்டிஃபை பண்ணி இத வந்து சர்வதேச ஊடகங்கள் மூலமா செய்தியாக்கி மேற்கத்திய ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்து, இப்படியான ஒரு தவறான நடவடிக்கையில ஹெஸ்புல்லா ஈடுபட்டுருச்சு. அது ஒரு மோசமான அமைப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிரச்சாரத்த வந்து கட்டமைக்கிறாங்க. சோ, இப்ப இந்த மாதிரி மோசமான எதிரிகள வந்து நீங்க எதிர்கொள்ளும்போது, நீங்க ஒரு சிறு தவறு செஞ்சா கூட இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்கும்போது, உங்கள்ட்ட புரபகண்டா மெக்கானிசம் கிடையாது. இன்னைக்கு சர்வதேச அளவுல இவங்களுடைய இவ்வளோ காலம் பண்ண புரபகண்டா மெக்கானிசம் எல்லாமே உடைஞ்சு போயிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்ததுனாலும், இன்னும் வந்து அவங்களுடைய ஹோல்ட வந்து இந்த நிறுவனங்கள்ல ஹோல்ட வச்சிருக்கிறாங்க. சோ, இந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு சிறு தவறு பண்ணிட்டீங்கன்னா கூட, அத ஊதி பூதாகரமாக்கி, அதையே ஜஸ்டிஃபிகேஷனா வச்சு, அவங்க எல்லா விதமான அதாவது ஆ ஆ ஆதிக்க விஷயங்களையும், அடாவடித்தனத்தையும் வந்து பண்ணிட்டு, அத எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்ப தான் வந்து அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. சோ, அதனால வந்து நீங்க அவங்கள மாதிரி உங்களால இயங்க முடியுமான்னா, நீங்க அப்படி இயங்க முடியாது. அதாவது
ஒரு அப்ரஸருக்கும் அப்ரஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு அரசு நிறுவனம், போலீஸ் இல்ல ராணுவம் இவங்க இயங்குறதும், பொதுமலா பொதுமக்களாகிய நாம இயங்குறதுக்கும் வேறுபாடு இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆயுதம் இருக்கு. ஆனா பொதுமக்கள் இப்ப ஒரு ஒரு அரசு கட்டுமானத்துல இருக்கிற ஒரு பாதுகாப்பு படை மாதிரி பொதுமக்களால செயல்பட முடியுமா? பொதுமக்களால அந்த மாதிரி இயங்க முடியுமான்னா, அந்த மாதிரி இயங்க முடியாது. சோ அதனால அந்த ஆதிக்க வர்க்கத்துக்கும் அடக்கி ஒடுக்கப்படுறவங்களுக்குமான அந்த வேறுபாடுங்கிறது, அடக்கி ஒடுக்கப்படுறவர்கள் பெரும்பான்மையான மக்கள். அடக்கி ஒடுக்கிறது ஒரு 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 மைனாரிட்டி சமூகம். ஸோ அந்த பொலிட்டிக்கல் எலைட் செக்ஷன், ரூலிங் கிளாஸ்ங்கிறது ஒரு மைனாரிட்டி சமூகம். அது எப்படி இந்த மக்கள ஒடுக்குதுன்னா, அந்த பலத்தினால ஒடுக்குது. அதனுடைய பலத்தினால ஒடுக்குது. ஸோ அதனால இவங்க எதிர்த்து நிக்கிறவங்கங்கிறவங்க, தங்களுடைய ஆதரவு சக்திகள அதிகப்படுத்துறதன் மூலமா தான் இவங்களால அவங்கள எதிர்க்க முடியும். ஸோ அதனால மக்களாகிய நாம் ஒரு அரசு கட்டுமானத்த எதிர்த்து சண்டை போடணும்னா, முதல்ல நம்ம நேர்மையானவர்களா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய சப்போர்ட் பேஸ நம்மளால விரிவாக்க முடியும். சப்போர்ட் பேஸ விரிவாக்குனா மட்டும்தான், இந்த அதிகார பலம் மிக்க அ அ ரூலிங் கிளாஸ எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இன்னைக்கு உலகத்திலயும் நிலவுது. அதனால அதிகார வர்க்கமா இருக்கிற மேற்குலக இம்பீரியலிஸ்ட் பவருக்கு எதிரா நம்ம திரண்டு நின்னு போராடணும், இல்ல எதிர்த்து நின்னு சண்டை போடணும்னா, முதல்ல நமக்கு ஆதரவு சக்திகள வளர்க்கணும். மக்கள் ஆதரவ பெருக்கணும். ஸோ இப்ப மக்கள் ஆதரவ பெருக்கணுங்கிற இடத்த நோக்கி போகும்போது, நீங்க தவறுகள பண்ணீங்கன்னா, அது மிகப்பெரிய பின்விளைவுகள தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அது நீங்க ரேஷனலா திங்க் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கான மிஸ்டேக்கா தான் போகும். ஸோ இத்தன நாள் ஈரான் அமைதி காத்ததுக்கும், ஹெஸ்புல்லா அமைதி காத்ததுக்கும் இது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்படிதான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா இவங்க பண்ற மாரி இத்தன பேர கொன்னுட்டாங்க. ஈரான் போகவே இல்ல. அவங்க ஈரானுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. ஈரானே அமெரிக்காவோட கைக்கூலியா தான் இருக்கு. அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுப்பப்படுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஈரான் அவங்க பாருங்க எத்தன பேர கொல்றாங்க. ஈரான் ஏன் அதெல்லாம் பண்ணல? இத செஞ்சிருக்கலாம், அத செஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விலாம் வந்துச்சு. ஆக்சுவலா எனக்குமே உள்ளுக்குள்ள அதெல்லாம் இருந்துச்சு ரொம்ப நாளா. ஆனா கிட்டத்தட்ட அத கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் இந்த கோணத்துல உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்டதா எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் ஒரு ரோகா அவன் நடந்துக்கும்போது, ஏன் எதிரணியில இருக்கிற இவங்க நடந்துக்க கூடாது? பாதிக்கப்படுறவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அத கேள்வி கேட்கல. இப்ப கேட்டேன். நெறைய தோழர்களுக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய தோழர்கள் இந்த கேள்விய நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு தடவையும். ஸோ அந்த தோழர்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஆ இதுல இன்னொரு விஷயத்த நான் சேர்த்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, நீங்க இந்த அ அதாவது ஐஆர்ஜிசியோடைய அ மிக முக்கியமான ஒரு தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் முகமது பகேரி அப்படின்றவரு ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்க போன தடவ பார்த்த தாக்குதல் மாதிரி இது இரு மடங்கா இருக்கும். மிக முக்கியமா இது ஒரு பக்கத்துல இருந்து தாக்குதல் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்க இவரு சொன்னது தான் இவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். 2 டைம்ஸ் பிக்கர் தென் த ப்ரீவியஸ் ஒன் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தியிருக்கிறாரு இவரு. ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா என்ன சொன்னாரோ, அதே வார்த்தைகள் தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து எப்படி நடக்குதுன்னு தெரியல. நாளைக்கு 4 நாள், ஒரு நாள் பார்த்தோன்னா என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா தோழர்? இல்ல பதிலடி தாக்குதல் நடவடிக்கைங்கிறது அநேகமா இந்த ஆ இஸ்மாயில் ஹெனியாவுடைய நல்லடக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தாக்குதல் நடக்கும். ஏன்னா, அப்ப அந்த நல்லடக்கம் இருக்கும்போது தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அந்த அந்த மரியாதை அவங்க குடுக்கணுங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல ஹசன் நஸ்ரல்லா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதற்கான பதிலடி, அதாவது இதற்கான ரிவெஞ்ச்ங்கிறது சிம்பாலிக்கான ரிவெஞ்சா இருக்காது அப்படிங்கிறதையும் அவரு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆப்பரேஷன் ட்ரூ ப்ராமிஸ்ல ஒரு சிம்பாலிக்கான ஒரு தாக்குதல தான் ஈரான் பண்ணுச்சு. அது என்ன தகவல சொன்னுச்சுன்னா, டிட்டரன்ஸுக்காக தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதற்கு மேல இந்த மாதிரியான ரெக்லெஸ் நடவடிக்கைகள்ல நீ ஈடுபட்டன்னா, என்னால உன்னுடைய எல்லைக்குள்ள தாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ற ஒரு சிம்பாலிக்கான ஒரு தாக்குதலா தான் அது நடத்தப்பட்டுச்சு.
ஸோ அது மாதிரி இது இருக்காதுங்கிறது தான் ஹசன் நஸ்ரல்லா தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ இது வந்து சிம்பாலிக்கான ஒரு தாக்குதலா இருக்காது. இது ஒரு வீரியமான தாக்குதலா தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ அதனால அது 2 மடங்கா 3 மடங்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா மிகப்பெரிய தாக்குதல்ங்கிறது உறுதியானதா இருக்கு. அது எல்லா ஃப்ரண்ட்லயும் வருங்கிறது தான் இது எல்லாமே சஜஸ்ட் பண்றதா இருக்கு. அதே நேரத்துல இதை எதிர்கொள்றதற்காக இஸ்ரேல் அரசாங்கம் பதிலடி நடவடிக்கை என்ன பண்ண போகுதுங்கிறது இன்னொரு ஆபத்தான ஒரு களத்தை நோக்கி இந்த போரை நகர்த்துங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கம் இதுவரைக்கும் ரேஷனலா நடந்துகிட்டது இல்ல. அது ஸ்டூபிடிட்டிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. ஸோ அவங்க வந்து முட்டாள்தனமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பண்றாங்க. பிரெயின்லெஸ்ஸா வந்து நடந்துக்கிறாங்க, இம்பல்சிவா நடந்துக்கிறாங்கங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, அடுத்த கட்டமா இவங்க தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான தாக்குதல் நடவடிக்கைக்கு, எதிர் தாக்குதல் நடவடிக்கைக்கு போவாங்கங்கிறத நம்மளால சொல்ல முடியல. அது ஒருவேளை அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி, இந்த சாம்சன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவங்க வந்து போனாங்கன்னா, இது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அணு ஆயுத போரா இது வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பலராலும் கருதப்படுது. அப்படி ஒருவேளை அணு ஆயுத போரா போச்சுன்னா, பாகிஸ்தான் ஏற்கனவே இதற்கு ஒரு இத வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒருவேளை வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவானுச்சுன்னா, பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத உதவி வந்து பண்றதுக்கு தயாரா இருக்குங்கிற மாதிரி வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து எடுத்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும். இத வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ங்கிறது கிட்டத்தட்ட ஈரானுடைய ஸ்திரத்தன்மையை காப்பாத்துறதுக்கான ஒரு ஒரு மிக முக்கியமான நிகழ்வா தான் நடைபெற்று இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த குளோபல் பவர் ஷிஃப்ட்ல மிக முக்கியமான பார்ட்னரா இருக்கக்கூடியவர்கள். ஸோ அதனால அப்படியான ஒரு நடவடிக்கைக்கு போச்சு அப்படின்னா, இது 3ஆம் உலகப் போரா போறத தவிர வேற எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால வந்து ஒரு ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி நாளுக்கு நாள் நகர்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில தெளிவானது தோழர். ஓகே, ஓகே தோழர். ஆக்சுவலா நான் முடிக்கலாம்னு நெனச்சேன். இன்னும் ஒண்ணையும் ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க. என்னன்னா, அந்த இடத்துக்கு நவுத்திட்டீங்க. பெப்பே எஸ்கோபருக்கும், ஸ்காட் ரிட்டருக்கும் ஒரு விவாதம் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். அது வந்து அந்த அ ஏப்ரல் மாச தாக்குதலுக்கு பிறகான அந்த விவாதம். அதுல பெப்பே எஸ்கோபர் வந்து எனக்கு தகவல் வந்துச்சு. அவங்க வந்து அணு ஆயுதத்த எடுத்துட்டு வந்து போர் விமானம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பல நாடுகள் பேசி அத திருப்பிட்டாங்க. வேண்டாம் நீங்க அணு ஆயுதத்த பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னதா அவர் சொல்லி, அதுக்கப்புறம் இல்ல அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லன்னு ஸ்காட் ரிட்டர் வந்து வாதம் பண்ணி, அது நடந்ததெல்லாம் தோழர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். எனக்கு உடனே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படி எதுவும் ஒரு மோசமான இடத்துக்கு நகரக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த நிகழ்வுகள் தான் தெரியும். சரி தோழர், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு தோழருக்கு சொல்ல வேண்டியிருக்கா? வேற எதுவும் இல்ல தோழர். தோழர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு படிக்க நேரம் இல்ல. ஸோ இல்ல அதுல முக்கியம் இல்ல. தொடர்ந்து எல்லா கமெண்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் அந்த கேள்விய வச்சுட்டேன். ஏன்னா வந்து எப்படின்னா, இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். 300 நாள், இன்னைக்கு 300வது நாள். தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு அப்படின்றப்போ, ஏன் வந்து அ அ எதிரி வந்து நம்ம உயிரே போற அளவுக்கு அடிக்கிறான். நம்ம ஏன் அவனுக்கு வந்து சும்மா கையில வலிச்சா போதும், கால்ல வலிச்சா போதும்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சாதாரண ஊர்ல சொல்லுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு மனநிலை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு அப்செட்ல இருக்காங்க. அத பார்த்துக்கிட்டு இருக்கிற தோழர்கள், நம்மள வந்து தொடர்ந்து நம்மள ஃபாலோ பண்ற தோழர்கள், நம்ம இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது தான். அ அத தான் நான் உங்கள்ட்ட கேள்வி வைக்க இருந்தேன். ஆக்சுவலா வந்து நீங்க ரொம்பவே பொறுமையா அத ரேஷனலா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். தோழர்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். இன்னொரு தடவ கூட தோழர்கள் அத கேட்டுருங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல எப்படி முடிவெடுக்கணும்? ஆக்சுவலா வந்து நம்முடைய வாழ்க்கைக்கும் அத அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நம்ம முடிவு எடுக்கணும்? எப்ப அவசரப்படணும், அவசரப்படக்கூடாது அப்படின்றதும் அதிலேயே இருக்கு. அதுக்கான அர்த்தமும் இருக்குது. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் நன்றி சந்திப்போம். தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.